இந்திரனையே வென்ற பேராற்றல், இன்னும் என்னவெல்லாமோ சொன்ன பேராற்றல். ஜோசியத்தை அதிகமா நம்பாதீங்க, கொஞ்சமா நம்புங்கன்னு இதுக்குதான் சொல்றது. ஐயா எல்லாரும் இவரே 14 இடத்துல காலம் நீட்டதுனால வீணா போச்சுங்கிறாரு. ஐயா, அதற்காகத்தான் சனீஸ்வர பகவான் ஊனமாக பிறந்திருக்கின்றார். அவர் சற்று மந்தன் என்று சொல்லப்படுவதற்கு காரணமும் ராவணன் அவருடைய காலை வெட்டி விட்டதுதான். ஒரு மதிப்பெண் குறைவாக பெற்றாலும் 100க்கு 100 இல்லை. மன்னிக்கவும். இந்திரத்திலேயே வென்ற பேராற்றல் பெற்ற தாங்கள் சூழலை புரிந்து கொள்ளாமல் ராமனை எதிர்த்து போர் புரிந்து மாண்டது சரியா? ஐயா, நான் பெற்ற வரங்களின் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை, வந்திருப்பது அவதார புருஷன் என்று எனக்கு தெரியாது. அவர் துறவி வேடம் பூண்டு வந்திருக்கிற ஏதோ மாநிலங்கள் என்றுதான் நான் நம்பிவிட்டேன். ஆனால் நான் பெற்ற வரம், என் தன்னை இருக்கிற வீரம், என் சித்தப்பா கும்பகர்ணன், மேலும் பல வீரர்கள் என்னோடு இருக்கும் பொழுது நான் பயப்படவில்லை. ஆனால் என்றைக்கு ராமன் மீதும் லட்சுமணன் மீதும் நான் விஷ்ணுவிடமிருந்து பெற்ற நாராயண அஸ்திரத்தை ஏவினேன், அந்த நாராயண அஸ்திரத்தை லட்சுமணனையும் விஷ்ணுவையும் தாக்கவில்லை. அவர்களை சுற்றி வந்து மீண்டும் என்னிடத்திலே வந்து விட்டது. அன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன், ஆஹா, வந்திருப்பதே அந்த மாயவன், அந்த கோபாலன், அந்த கோவிந்தன், அந்த மதுசூதனன். ஆஹா, வந்திருப்பது நம்மை காக்கும் கடவுள், அண்ணா காக்கும் கடவுள் என்று திரும்பி சென்று என் தந்தையிடம் கூறினேன். அப்பா ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பா, ஆக தங்களுடைய சிறிய தந்தை தங்களுக்கு அறிவுரை கூறிய போது அவரை பேடி என்றும் கோலை என்றும் பேசினீர்களே, அதற்கு காரணம் இருக்கின்றது. அவரை எப்படியெல்லாம் என் தந்தை பால் ஊட்டி தாளாட்டி வீரம் ஊட்டி எல்லாம் வளர்த்திருப்பார். செஞ்சோற்று கடனுக்காக எங்களோடு இருந்து அவர் உயிரில்லை நீத்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு அங்கே எதிரியின் பாசறைக்கு செல்வேன் என்று சொல்வது எங்களுக்கு இழுக்கு, எங்களுக்கு தோல்விக்கு அதுவே ஒரு முதல் படி. எங்களோடு இருந்த எங்களது சித்தப்பா அவர் அங்கே செல்வது எங்களுக்கு மிகப்பெரிய கேடை விளைவிக்கும் என்று எண்ணியே நான் அவரை இப்படி சொன்னேன். காலத்தின் கட்டாயம். ராமலட்சுமணரை கொன்று விட்டதாக கூறி ஆனந்த கூத்தாடியது என் போர் வீரர்களையும் நான் ஒரே இரவிலே 690 வானர 690 லட்சம் வானரங்களை ஒரே நாளிலே கொன்றவன் இந்த இந்திரஜித். ராம லட்சுமணர்களை என்னுடைய நாக அஸ்திரத்தால் மயக்கமடை செய்து என்னுடைய படை வீரர்களும் என்னுடைய தளபதிகளும் அவர்கள் சோர்வடைய கூடாது என்பதற்காக அவர்களை வீழ்த்தி விட்டேன் என்று ஒரு உற்சாக குரல் எழுப்பி ஆனந்த கூத்தாடியது ஒரு குற்றமா? இந்த அவை குற்றமே சொல்லவில்லை, விளக்கம்தான் கேட்டது. இது போரின் அறம். நீங்களாக ஏன் கோழி திருடின உடனே கொண்டை நீவுறீங்க? போரின் அறம் அல்லவா இது? யாரையும் யாரும் குற்றம் சொல்லவில்லை. சமுதாயத்திற்கு விளக்கம் சொல்வதே இந்த அவையினுடைய நோக்கம். விளக்கம் கூறிக்கொண்டிருக்கிறேன் நடுவர் அவர்களே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, உங்கள் விளக்கங்களால் இந்த மன்றம் மனம் மகிழ்ந்து நிறைவடைந்தது. தாங்கள் அமரலாம். ரகுபதி ராகவ ராஜாராம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.